கடந்த ஆண்டு எத்தியார் குப்பத்தில் 22 பேர் மாண்டு போகும்போதே இந்த அரசுக்கு நான் எச்சரிக்கையாக சொன்னேன். 57 உயிர்களை பறிகொடுத்து பரிதவித்து நிற்கிற ஒரு அவலச்சூழல். அரசு எவ்வளவுதான் உதவி செய்தாலும் கூட அரவணைப்பதற்கு அருகில் யார் இருப்பார்? 200 அடிக்கு அருகிலே நீதிமன்ற வளாகம், 150 அடிக்கு உள்ளாக இருக்கிற காவல் நிலையம், 100 அடிக்கு உள்ளாக இருக்கிற கோட்டாட்சியர் அலுவலகம், சாராய பாக்கெட்டுகள் நீதிமன்ற வளாகத்திற்கு எதிர்த்தாப்பிலேயே கிடக்கிறது என்றால் காவல்துறையை சேர்ந்த கயவர்கள், அந்த கயவர்களை முதலில் கைது செய்யப்பட வேண்டும் இந்த அரசு. மக்கள் சொன்ன வார்த்தை, இரவு 2 மணிக்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் விற்பனையாளர் வீட்டிற்கே 7,000 ரூபாய் தினந்தோறும் வாங்கி செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். 10 அடி தூரத்திற்குள் இருக்கிற காவல் நிலைய வளாகத்திற்குள்ளேயே சாராய பாக்கெட்டுகள் நடந்திருக்கிறது என்றால் இதை குடித்தவர்கள் பொதுமக்களா இல்லை காவல்துறையை சேர்ந்தவர்களா என்கிற கேள்வி இங்கே எழுகிறது. ஸ்ரீமதி மரண வழக்கை விசாரித்த கோமதி என்கிற சிபிசிஐடி அதிகாரியை தான் இன்றைக்கு சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரியாக இந்த சாராய விற்பனைக்கும் தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது. இதிலே தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. கோமதியை நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவர்தான் இந்த சாராய பிரச்சனைக்கும் சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரியாக தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது. உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். கோமதி சரியான ஆள் கிடையாது. நம்பகத்தன்மையில் இவர் சரியாக விசாரிக்க மாட்டார். அரசியலும் அரசு இயந்திரமும் ஒன்றாக பின்னி பிணைந்து கிடக்கிறது. இந்த சம்பவத்தில் அரசியல் பொறுக்கிகள் பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்பதற்காகவே அன்றாடங்காய்ச்சி மக்களை பலிகடாவாக்கிதான் இவ்வளவு பெரிய நாடகத்தை கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கு அரங்கேற்றமாயிருக்கிறார்கள். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். இறந்த 4 பேரும் வெவ்வேறு நோய்களில் இறந்து போனார் என்கிற ஒரு பொய்யான தகவலை அளித்ததின் பேரில் அந்த மரணத்திற்கு வந்தவர்கள் குடித்தவர்கள் தான் இத்தனை பேர். அந்த துக்கணிகளுக்கு வந்தவர்கள் அந்த சாராயத்தை அறிந்து இன்றைக்கு 56 உயிர்களுக்கு மேல் பலியாகி இருக்கிறது. குற்றவாளி யார் என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். மாவட்ட ஆட்சியரை கைது செய்யுங்கள். கேலித்தனமானவர்கள், கோமாளித்தனமானவர்கள் தான் நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சியிலே திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்கி இந்த மரணத்தை மடைமாற்றம் செய்வதற்கான தீயை கையாண்டுதான் சாட்டை என்கிற இந்த சேட்டை துறைமுருகனை சீமான் அனுப்பி வைத்திருக்கிறார். இதுவரை சீமான் போனதுண்டா? அரசியல் செய்வதை அரசியலாக செய்யுங்கள். அநாகரிகமாக செய்யாதீர்கள், அருவருக்கத்தக்க வகையில் செய்யாதீர்கள். மக்களோடு மக்களாக என்று களமாடுவதற்குத்தான் என் தலைவன் பிரபாகரன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு 13 17 காவல்துறையை சேர்ந்தவர்கள் அந்த உள்ளூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி கையூட்டு வாங்கி கொண்டு இது போன்ற சம்பவங்களை அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்றால் இத்தனை காவலர்கள் அங்கே துன்பப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா? பீகார் இன்றைக்கும் தூய்மையாக இருக்கிறது. இன்னொரு பீகாரை தமிழ்நாடாக உருவாக்க தயவு செய்து இளைய தலைமுறை எல்லோரும் குடிக்கிறார்கள். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மரணம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம். அதை தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் போய் அந்த மக்களை சந்திச்ச ஒருத்தருக்கு நடந்த அந்த நிகழ்வை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். அது எக்ஸாக்டாக யார்கிட்ட கேட்கலான்னா இவரை தவிர ஒரு கரெக்டான பர்சன் அதுக்கு கிடைக்கவும் மாட்டார். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கிறேன் சார். இருக்கிறேன், துயரத்தில் வந்திருக்கிறேன், சொல்ல முடியாத வேதனையோடு அமர்ந்திருக்கிறேன். புரியுது சார். எப்பயுமே ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பீங்க, ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக வருவீங்க நம்ம ஸ்டூடியோவுக்கு. இன்னைக்கு ரொம்ப லோவா. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்படி தான் பேசுனீங்க சார். எக்ஸாக்ட்லி அங்கே என்ன நடந்தது, எதனால அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்? ஏன்னா யாருமே எதிர்பார்க்காதது. 2 பேருடைய சந்திப்பும் அப்படிதான், அங்கே நடந்த அந்த நிகழ்வுகளும் அப்படிதான். அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்தது? சவ்வாது மலை என்று சொல்லப்படுகிற கலிங்கராயன் மலை, வாசனை திரவியங்கள் மகிழ்கிற இடத்தில் சாராயம் பெருக்கெடுத்து ஓடியதை கடந்த ஆண்டு எத்தியார் குப்பத்தில் 22 பேர் மாண்டு போகும்போதே இந்த அரசுக்கு நான் எச்சரிக்கையாக சொன்னேன். கலிங்கராயன் மலையில் நூற்றுக்கணக்கான பேர் குடிசை தொழிலாக சாராயம் காய்ச்சுகிறார்கள். அங்கே ஓடுகிற கோமுகி நதியில் நீர் ஓடவில்லை, சாராயம் ஓடுகிறது என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். இன்றைக்கு அதற்கு சாட்சியாக 57 உயிர்களை பறிகொடுத்து பரிதவித்து நிற்கிற ஒரு அவலச்சூழல் களத்திலே பார்க்கிறோம். இன்னொரு வாரணாசியைப் போல கோமுகி நதிக்கரையின் ஓரத்தில் சடலங்கள் எரியூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. 21 சடலங்களை ஒரே இடத்தில் எரிப்பதற்கு ஆளில்லாமல் தவிக்கிற நிலை. அங்கே இருக்கிற இளைஞர் பெருமக்களோடு நானும் சேர்ந்து அந்த பிணங்களை எரிப்பதிலே இரவு முழுவதும் கண்விழித்து அயர்ந்த சோர்வான ஒரு சூழல். 3 நாட்களாகிவிட்டது தூங்கி, ஒழுங்காக உணவெடுக்கவில்லை, ஓடி ஓடி உழைத்த விடயம். ஆட்டனா துயரங்கள் அந்த மக்களை பார்க்கிற போது
என்னை மிகவும் பெரிதாக பாதித்த சம்பவம், 2 பசங்க ஒரு பொண்ணு, சின்ன பிள்ளைங்க. அம்மாவுக்கு பௌத்திரம். அதற்காக அந்த தாய் எப்போதும் வயிற்று வலின்னு சொல்லுகிற நேரத்தில் ஓமம் வாங்கி குடிப்பது வழக்கம். பெத்த மக 11ஆம் வகுப்பு படிக்கிறா. அம்மா ஓமம் வாங்கிட்டு வா, வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறா. ஒரு டம்ளர் ஓமத்தை போய் கடையில் போய் வாங்கியாந்து டம்ளரில் வச்சுருக்கா. கணவன் எப்பொழுதுமே குடிக்கிறவன். அவன் சாராயத்தை ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கான். குடிச்சிட்டு ஒரு டம்ளரை ஊற்றி வச்சுருக்கான். மக ஓமத்தை கொண்டாந்து ஊற்றி வச்சுருக்கிறாளேன்னு சொல்லி ஓமத்தை குடிப்பதற்கு பதிலாக சாராயத்தை குடித்துக்கிட்டு அந்த தாய் முதல்ல இறந்து போகிறாங்க. அடுத்து தான் அவங்க அப்பா இறக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அந்த 3 குழந்தைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறது. அரசு எவ்வளவுதான் உதவி செய்தாலும் கூட அரவணைப்பதற்கு அருகில் யார் இருப்பார்? ஆற்ற முடியாத துயர கணத்தோடு தான் ஓடோடி வந்தேன் சென்னைக்கு. அந்த கோமிகி நதிக்கரையோரம் வரிசையாக பிணங்கள் எரிந்து கொண்டிருந்தாலும் கூட சரட்டைகளை அடுக்கி மரங்களை மேடையாக அமைத்து அடுத்தடுத்த பிணங்களை எரிப்பதற்கு தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் நான் கிளம்பி வந்தேன். 2 நிலைப்பாடு. அரசு எரிக்கச் சொல்லுகிற இடத்தில் மின் விளக்குகள் பகல் போல வெளிச்சம் கொடுக்கிறது. ஆனால் எங்கள் மரபுப்படி நாங்கள் புதைக்க வேண்டும் என்று சொல்லுகிற மக்கள் 6 பிணங்களை புதைத்திருக்கிறார்கள். அவர்கள் புதைக்கிற இடத்திலே சேசிபி இயந்திரத்தை வைத்து குழி நோண்டி புதைக்கிற இடத்தில் சேசிபி இயந்திரத்தினுடைய மின் அந்த விளக்குகளை மட்டுமே வைத்து புதைக்கிற அவலச்சூழல். அரசு அந்த இடத்தில் எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் செய்து கொடுக்கவில்லை. பிணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு நான் இரவு ஒரு 1:30 மணிக்கு நான் கிளம்புகிற போது சேலத்தில் 6 பிணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜிப்மர் மருத்துவமனையிலே 3, கள்ளக்குறிச்சியிலே 4, கவலைக்கிடமான சூழலில் கள்ளக்குறிச்சியிலே இன்னும் 16 பேர் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. விழுப்புரம் தொடர்வண்டி நிலையத்திலே ஒரு மயக்கமாகி கடந்திருக்கிறார். அவரை போய் விசாரித்திருக்கிறார்கள். நான் சாராயம் குடித்து விட்டேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது சொன்னவரை உடனடியாக சென்னைக்கு அழைத்து ராயப்பேட்டை மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே சேர்த்திருப்பதாக இன்றைக்கி காலையிலே எனக்கு தகவல் கிடைத்தது. ஆக ஒவ்வொரு வீடாக சென்று களமாடுகிற போது அந்த வலி வேதனை இன்னும் மனதை விட்டு நீங்க முடியவில்லை. கதறி துடிக்கிற தாய்மார்கள் கையை பிடித்து எப்படி நாங்கள் இனிமேல் பிழைப்பது என்று அந்த அழுகுரல் மிக அபத்தமானது. இதுபோல் ஒரு வாழ்க்கையில் ஈழத்தில் நடந்த யுத்தத்தை போல இருக்கிறது அந்த தேசம். 200 அடிக்கு அருகிலே நீதிமன்ற வளாகம், 150 அடிக்கு உள்ளாக இருக்கிற காவல் நிலையம், 100 அடிக்கு உள்ளாக இருக்கிற கோட்டாட்சியர் அலுவலகம். இது 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது. பின்னால் ஒரு சுற்றுச்சுவர் இருக்கிறது. அந்த சுற்றுச்சுவருக்கு பின்னாலேயே சாராய பாக்கெட்டுகள் நீதிமன்ற வளாகத்திற்கு எதிர்த்தாப்பிலேயே கிடக்கிறது என்றால் காவல்துறையை சேர்ந்த கயவர்கள், குறிப்பாக இப்பொழுது பதவி நீக்கம் இடைநீக்கம் செய்யப்பட்ட அந்த கயவர்களை முதலில் கைது செய்யப்பட வேண்டும் இந்த அரசு. நாம் அங்கே புலனாய்வை மேற்கொள்கிற போது மக்கள் சொன்ன வார்த்தை, இரவு 2 மணிக்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் விற்பனையாளர் வீட்டிற்கே 7,000 ரூபாய் தினந்தோறும் வாங்கி செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, விற்பனையாளர் ஒன்றும் பெரிய வசதி படைத்தவர் அல்ல. ஒரு சிறிய காலனி தொகுப்பு வீட்டில் தான் அவர் வாழ்கிறார். முன்னாடி ஒரு கூரைக்கொட்டகை, அந்த கூரைக்கொட்டகைக்குள்ள 2 மண்ணு மூட்டை அடுக்கி வச்சு அதில் உட்கார்ந்துக்கிட்டு தான் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இதில் வாட்ஸ்அப்பில் வருகிற செய்தியின் அடிப்படையிலும் சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது. டோர் டெலிவரி. நேற்று மதியம் 3:30 மணி அளவில் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு எதிர்ப்புறம் இருக்கிற அருகிலே 10 அடி தூரத்தில் இருக்கிற ஒரு நீர்த்தேக்க தொட்டிக்கு கீழேயே கிட்டத்தட்ட 100கணக்கான சாராய பாக்கெட்டுகள் குடித்த நிலையில் கிடைக்கிறது. எப்படி அதை நீங்கள் சாராய பாக்கெட் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டால், சாராய பாக்கெட்டில் ஒரு இடத்துல முடிஞ்சிருக்காங்க, அடிப்புறத்தில் ஒரு பக்கம் கடிச்சிட்டு குடிச்சிருக்காங்க. இதுதான் சாராய பாக்கெட்டினுடைய அடையாளம். அந்த 10 அடி தூரத்திற்குள் இருக்கிற காவல் நிலைய வளாகத்திற்குள்ளேயே சாராய பாக்கெட்டுகள் கடந்திருக்கிறது என்றால், இதை குடித்தவர்கள் பொதுமக்களா இல்லை காவல்துறையை சேர்ந்தவர்களா என்கிற கேள்வி இங்கே எழுகிறது. ஆக இதில் முதல் குற்றவாளியாக அரச கட்டமைப்பில் இருக்கிறவர்கள், அரசு அதிகாரிகளாக செயலாற்றி கொண்டிருக்கிற அங்கே முதன்மை காவலராக இருந்த இன்ஸ்பெக்டரை
அந்த அயோக்கியனை முதலில் கைது செய்யப்பட வேண்டும். அவன் தான் கையூட்டு வாங்கியிருக்கிறான், கையூட்டு வாங்க சொல்லியிருக்கிறான். அடுத்து கிராம நிர்வாக அதிகாரியை உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அதுக்கு வருவாய்த்துறை அதிகாரியாக இருக்கிற ஆரை, தாசில்தார் போன்ற அயோக்கியர்களை உடனடியாக பதவியிலிருந்தே விலக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களை அடுத்த இடத்திற்கு மாற்றினால் அங்கேயும் இதை தவறுகளை செய்ய அதிக வாய்ப்பு இருக்கிறது. இதைவிட இன்னொரு கொடுமை என்னவென்றால், கனியாமூர் பள்ளியில் நடைபெற்ற சம்பவம் நம் நெஞ்சை விட்டு இன்னும் நீங்கவில்லை. 2 ஆண்டுகள் ஆகி கொண்டிருக்கிறது. ஸ்ரீமதி மரண வழக்கை விசாரித்த கோமதி என்கிற சிபிசிஐடி அதிகாரியை தான் இன்றைக்கு சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரியாக இந்த சாராய விற்பனைக்கும் தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது. இதிலே தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. கோமதியை நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஸ்ரீமதி மரண வழக்கில் 11 இலக்கங்களை கொண்ட கைபேசி இலக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. குற்றநகல் அறிக்கையில் 236 அறிக்கையில் பிழைகள் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். அது ஒரு குப்பையை தயாரித்தவர் தான் இந்த கோமதி. 29 சிசிடிவி கேமராக்கள் இயங்கவில்லை. இயங்காத கேமராவுக்குள் இது இருந்தது என்று எழுதியிருக்கிற அம்மையார் தான் இந்த கோமதி. அவர்தான் இந்த சாராய பிரச்சனைக்கும் சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரியாக தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது. உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். கோமதி சரியான ஆள் கிடையாது, நம்பகத்தன்மை இல்லை, இவர் சரியாக விசாரிக்க மாட்டார், காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த கயவர்களை தப்பிக்க விடுவதற்கான வழிவகைகளை செய்வார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசை நான் 3 நாட்களாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். கோமதி உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். நேர்மையான, உண்மையான, அப்பழுக்கற்ற ஒரு தன்மையான மனிதரை அந்த இடத்திலே நியமித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. கலிங்கராயன் மலையில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டிருக்கிறது. நான் களத்திலே நேரிலே போய் பார்த்தேன். அதை நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் இந்த மாதிரி இல்லை, நான் வலையொலித்தளத்தில் சொல்லியிருக்கிறேன். கலிங்கராயன் மலையில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது, அரசின் கவனத்திற்கு நாம் கொண்டு சென்றிருக்கிறோம். எத்தியார்குப்பத்தில் நடைபெற்ற சம்பவத்திற்கு பிறகு இதை தொடர்ந்து நாம் பேசியிருக்கிறேன். ஆனால் தமிழ்நாடு அரசு இதை பற்றி கவனத்திலே எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் சாராயம் இது விற்கிறீங்களா என்று கேட்க முடியாது. அடியிலே இருப்பவர்கள் தான் அதை அலசி ஆராயப்பட வேண்டும். அவர்களைத்தான் நான் குற்றம் சாட்டுகிறேன். அரசை குற்றம் சாட்ட வேண்டிய இடத்தில் நின்று கொண்டிருந்தாலும் கூட அரசு அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள், அரசியலும் அரசு இயந்திரமும் ஒன்றாக பின்னி பிணைந்து கிடக்கிறது. இந்த சம்பவத்தில் அரசியல் பொறுக்கிகள் பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்பதற்காகவே அன்றாடங்காய்ச்சி மக்களை பலிகடாவாக்கி தான் இவ்வளோ பெரிய நாடகத்தை கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கு அரங்கேற்றமாயிருக்கிறார்கள். தெருவுக்குள் நுழைந்தால் மரண ஓலச்சத்தங்கள். கிட்டத்தட்ட இதுவரை 56 பேர் மரணமுற்றிருக்கிறார்கள். தாங்க முடியாத துயரத்தை தாங்கி கொண்டுதான் சென்னை மாநகருக்கு நான் வந்தேன். சொல்ல முடியாத துயரங்கள். அரசு கட்டமைப்புகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் காலை 11 மணி அளவில் வீடு வீடாக நான் போகிறேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. முறையாக இவர்கள் இன்னும் விசாரிக்கப்படவில்லை. நாம் வீடு வீடாக சென்று ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா என்று அலசி ஆராய்ந்த போது அங்கே இருந்த 3வது தெருவில் ஒரு தாயார், சுமார் 46 வயது மதிக்கத்தக்க ஒரு தாயார், பேரை மறந்துட்டேன்னா, அந்த அம்மா சுருட்டிட்டு படுத்துட்டு கிடந்தாங்க. போய் நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி எழுப்புனேன். அம்மா என்னம்மா படுத்து கிடக்குறீங்களேன்னு கேட்டேன். உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. எதனால் சரியில்லைன்னு கேட்டேன். சொன்னாங்க, அப்பா நான் வியாழக்கிழமையே நான் சாராயம் குடிச்சிட்டேன், யார்கிட்டையாவது சொன்னால் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு இங்கே கிடக்கிறேன். இப்போ கண் பார்வை போய்கிட்டு இருக்கு, நெஞ்செல்லாம் எரியுது, என்னை காப்பாற்றுறதுக்கு இப்பாவது நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த தாய் கதறுகிற போது ஒரு பெண் குழந்தை பக்கத்தில் இருந்தேன். ஏமா நீ சொல்லலைன்னு சொன்னால், அம்மா திட்டுறாங்க, என்னை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அது ஒரு சின்ன குழந்தை. அந்த தாயை உடனடியாக வெளியில் தூக்கி கொண்டு வந்து 108க்கு உடனடியாக தொடர்பு கொண்டு அங்கே செயலாற்றி கொண்டிருக்கிற செவிலியர்களிடம் தொடர்பு கொண்டு உடனடியாக கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு இந்த தாயை கொண்டு சேருங்கள், காப்பாற்ற வேண்டும் என்று நான் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்த அந்த சம்பவம் மறக்க முடியாது. ஆனால் காலையிலே நான் தொடர்பு கொண்டு கேட்டபோது டயாலிசிஸ் முறை நடந்து கொண்டிருக்கிறது, எப்படியும் பிழைத்துக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று மருத்துவமனையிலிருந்து அவருடைய பிள்ளையினிடத்திலே பேசினார்கள். இதுபோன்ற சம்பவங்களை நாம் இன்னும் நிறைய இருக்கிறது. இன்னொன்றையும் நாம் சொல்ல வேண்டும். பிரசாந்த் என்கிற ஒரு நபர் தான் முதலாக அங்கே இறந்து போகிறார் செவ்வாய்க்கிழமை. அதாவது என்னவென்றால், கள்ளச்சாராயம் குடித்திருக்கிறார். அம்மா அம்மாக்கிட்ட சொல்கிறாரு, அம்மா எனக்கு நெஞ்செல்லாம் எரியுது, வயிறெல்லாம் ஏதோ பண்ணுது. அந்த தாய் சொல்கிறாங்க, உள்ளாடையை கலட்டி வீசுகிறாராம் மாட்டினாலும். ஏன்னா அந்த சிறுநீரக எரிச்சல் அளவுக்கு மீறி போயிருக்கிறது.
அப்போ மருத்துவமனைக்கு இங்கேருந்து கொண்டுட்டு ஓடி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், அதிகமாக அவர் வந்து மதுபோதைக்கு ஆளாயிருக்கிறாரு, நாங்கள் இப்போ பார்க்க முடியாது, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து குளிப்பாட்டியிருக்கிறாங்க. குளிப்பாட்டிட்டு எலுமிச்சம்பழ சாரை புழிஞ்சு அந்த தம்பிக்கு ஊட்டிருக்காங்க. அப்பவும் அவன் வந்து நிற்கலை, அப்படியே தெரு முழுக்க ஓடுறான், திருப்பி உடையாந்துருக்கிறான். அம்மாவை அடிக்க போயிருக்கான், எப்படியாவது காப்பாற்றுன்னு. திருப்பி ஒரு தாணி ஆட்டோவை பிடிச்சிட்டு திருப்பி கள்ளக்குறிச்சிக்கு கொண்டு போனால், ஏங்க உங்களுக்கு வேலையே இல்லையா, உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பண்ண வேண்டியது தானே, அங்கே உங்களை சிரமப்படுத்துகிறான்னு நீங்கள் எங்கே ஒன்றாவது சேர்க்குறீங்களா என்று மருத்துவர்கள் அலட்சியமாக பேசியதையும், ஆனால் கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வராங்க. கொண்டு வருகிற போது இறந்து போகிறார். இறந்த பிணத்தை வீட்டிற்கு முன்னால் வைத்திருக்கிறார்கள். மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக வந்து அந்த பிணத்தை இவர்களிடம் அனுமதி பெறாமலே விழுப்புரம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கே போய் பிரேத பரிசோதனை செஞ்சுட்டு அவங்களாவே முடிவெடுத்து திருப்பி பிரேதத்தை அந்த வீட்டில் கொண்டாந்து இறக்கியிருக்காங்க. என்னன்னு கேட்கும்போது அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கிறான்னு சொன்னார். இப்பொழுது பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். ஊடகவியலாளருக்கு ஒரு பதிலை சொல்லுகிறார். இறந்த 4 பேரும் வெவ்வேறு நோய்களில் இறந்து போனார் என்கிற ஒரு பொய்யான தகவலை அளித்ததின் பேரில் அந்த மரணத்திற்கு வந்தவர்கள் குடித்தவர்கள் தான் இத்தனை பேர். சாராயம் குடித்தவர்கள் இறக்கவில்லை என்று சொன்னதின் அடிப்படையில் தான் மற்றவர்கள், மாவட்ட ஆட்சியரே இது கள்ளச்சாராயத்தால் நிகழ்ந்த நிகழ்வல்ல, நாம் குடிக்கலாம் என்று தான் இருந்த அனைவரும் அந்த துக்க நிகழ்வுக்கு வந்தவர்கள் அந்த சாராயத்தை அருந்தி இன்றைக்கு 56 உயிர்களுக்கு மேல் பலியாகி இருக்கிறது. ஆக குற்றவாளி யார் என்பதை நான் தெளிவாக சொல்லுகிறேன். மாவட்ட ஆட்சியரை கைது செய்யுங்கள். அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி, வட இந்திய நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம். இந்த மண்ணின் மகத்துவம் இவர்களுக்கு தெரியுமா? இந்த மக்களுடைய பாசம் தெரியுமா? இந்த மண்ணின் மைந்தர்களை உள்ளாட்சிகளுக்குள் நியமித்தால் இது போன்ற உயிர் பலிகள் வருமா என்ற கேள்வியை தான் நான் எழுப்புகிறேன். வட இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த ஒரு எஸ்பிக்கு என்ன தெரியும்? அவனெல்லாம் கைது பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கைது பண்ணி குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும். மரண ஓலங்களுக்கு இந்த அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும். பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. இவ்வளவு காலச்சூழல்கள் அங்கே நடைபெற்ற போதுதான் நேற்று சில சம்பவங்கள் அங்கே நடந்தேறியது. அதுதான் சார், ஆக்சுவலாக உங்களுக்கும் சாட்டை துரைமுருகன் அவருக்குமே வந்து நிறைய முன்னாடியே சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு அது மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் அந்த இடத்துல சந்திச்சா கூட எதுவுமே பேசிக்காம அவங்கவுங்க தங்களுடைய வேலைகளை பார்த்துருக்கலாம். இல்லைனா இது இவ்வளோ பெருசாக இப்போ சோஷியல் மீடியாவில் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அதாவது நான் வலைவழித்தளத்தில் ஒரு கருத்தை விதைக்கிறேன் என்றால் அதே வலைவழித்தளத்தில் அவர் கருத்தை விதைப்பது நான் உடன்படுகிறேன். ஓகே. காலை 11 மணி அளவில், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மகத்தான மக்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் முந்தா நாள் சாயங்காலமே களத்துக்கு வந்துட்டாங்க. நான் அவர் பின்னால் தான் நான் போனேன். அவருக்கு வந்து அண்ணன் இந்த தெருவில் போனால் இத்தனை பேர்னா, அந்த தெருவில் போனால் இத்தனை பேர்னான்னு சொல்லிட்டு அவரோடு கூட்டம் மிக கடுமையாக இருக்கிறது. கட்சி தொண்டர்கள் ஆரவாரத்தோடு அங்கே தலைவனை பார்ப்பதற்காக வந்திருக்கிற ஒரு சூழல். அந்த கூட்டத்துக்குள்ளேயும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறோம். நேற்று காலையில் 11 மணிக்கு முந்தா நாள் சாயங்காலம் வந்துட்டு இரவு 11:30 மணி இறுதி எல்லார் வீட்டுக்கும் போய் நிதி உதவி கொடுத்துட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் படுத்திட்டு அண்ணனிடத்தில் சொன்னேன், அண்ணா இன்னும் நிறைய இருக்கிறது, நான் விடிய விடிய நடக்க வேண்டிய ஒரு சூழல், நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம், உங்கள் உடம்பு ஒத்துக்கொள்ளாது, ஆகையால் இப்போ ஓய்விற்கு சென்று விடுங்கள், காலையிலே மீண்டும் நாம் தொடரலாம் என்று சொன்னதற்கு பிறகு சரியை நான் தலையை சைத்து விட்டு அவர் ஓய்வுக்கு செல்லுகிறார். நாங்களும் ஓய்வுக்கு நான் ஓய்வுக்கு போகலை, நான் சுடுகாட்டுக்கு போய் விடுகிறேன். ஏன்னா அங்கே எரிக்கப்பட்ட சொன்னீங்க நைட்டு 1:30 மணிக்கு அங்கே இருந்தோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் திருப்பி எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்று காலையில் மற்ற பகுதிகளில் சங்கராபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இறந்து போனவருடைய அந்த கிராமங்களுக்கு போய் எல்லாத்தையும் முடித்து விட்டு மீண்டும் இங்கே வருகிறார். கள்ளக்குறிச்சி வருகிறார். கள்ளக்குறிச்சி வருகிற போது நான் தான் முன்னாடி போகிறேன். அவர் அண்ணன் கேட்குறாங்க, எத்தனை வீடு இந்த வீதியில் இருக்குன்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன் 4 வீடுனா 3 வீடுனா 5 வீடுனா சொல்லிட்டு போகிறேன். இந்த சாட்டை துரைமுருகன் ஒரு இடத்துல அங்கே நிற்கிறான். எனக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அவன் மீது எனக்கு கோபம் உண்டு. என்ன கோபம் என்றால், மகத்தான நாம் தமிழர் கட்சியை உருவாக்கிய பெரும் தலைவன், தமிழ் தேசிய மீட்சிப்படையை உருவாக்கிய பெருமகன், ஈழ யுத்தத்தில் இறுதி வரை களத்தில் நின்று போராடியவன், வீரப்பனாரின் கரம் பிடித்து சந்தனக்காடுகளில் உலாவியவன் எங்கள் அண்ணன், எங்கள் தலைவன் சுபா முத்துக்குமார். 2011ஆம் ஆண்டு புதுக்கோட்டை வீதிகளில் சில கயவர்களால் வெட்டி கொல்லப்பட்டதற்கு பிறகு திருமணமான ஒரே வருடத்தில் அவர் படுகொலை செய்யப்படுகிறார். அவருடைய பிரேத உடல் புதுக்கோட்டையிலிருந்து பட்டுக்கோட்டை செல்கிற வழியில் வடகாடு என்கிற கிராமத்தில் தன் சொந்த மாமனார் வீட்டினுடைய அருகிலேயே புதைக்கப்பட்டது. பொண்ணு கொடுத்தவருடைய வீட்டுக்கு அருகிலேயே புதைக்கப்பட்டது.
அந்த பெண் விதவை ஆகிறாள். நாங்கள் தூக்கி வளர்த்த பொண்ணு தான், நாங்கள் ஓடியாடி விளையாண்ட அந்த பொண்ணு தான், எங்களை அன்பாக மாமா என்று அழைக்கக்கூடிய பொண்ணு தான். அந்த பொண்ணைத்தான் இந்த சேட்டை துரைமுருகன் திருமணம் செய்து கொண்டான். நான் சொன்னேன், குடும்பத்தை நான் வசைபாடுவதில்லை. ஏன்னா நாங்கள் தூக்கி வளர்த்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுவதில்லை. ஒரு குடிகாரனுக்கு போய் வாக்கப்பட போகுதேன்னு நான் நினச்சேன். ஒரு நல்லவனுக்கு வாக்கப்பட்டால் அந்த தங்கையை வாழ்த்தலாமே என்று யோசித்தோம். இது நீங்கள் ஒரு பாசத்தில் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இதை மனதில் வைத்துக்கொண்டு இன்னொன்றையும் சொல்லுகிறேன். அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்களுடைய கல்லறையை அவர்களுக்கு சொத்து நிறைய இருக்கிறது. புதுக்கோட்டைக்கு பக்கத்திலே மேட்டுப்பட்டி என்கிற இடத்துல 3 அடுக்கு கொண்ட அடுக்குமாடி கடைகள் கட்டப்பட்டு வாடகைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஊரிலே நிலங்கரைகள் நிறைய. அந்த பொண்ணோட அப்பா பேர் கரு காளிமுத்து. அவர் மிக மிக ஈழத்தினுடைய போராளி என்று தான் சொல்ல வேண்டும். ஈழத்திற்காகவே தன் வாழ்வை தியாகம் செய்தவர். நான் அண்ணன் என்று தான் அன்போடு அவரை அழைப்பேன். இப்பொழுது இந்த பிரச்சனைக்கு பிறகு அவர் என்னுடன் பேசுவதில்லை. அந்த அண்ணன் முத்துக்குமாருடைய கல்லறையை சொத்திற்கு ஆசைப்பட்டு அந்த கல்லறையை நிர்மூலமாக்கி விட்டான் இந்த சாட்டை துரைமுருகன். இதை பற்றி நான் வலையொலி தளத்தில் பேசியிருக்கிறேன். இதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டியவன் மனதில் வைத்துக்கொண்டு வன்மத்தை வைத்துக்கொண்டு நேற்று காலையில் அண்ணன் திருமாவளவனோடு நான் போகிற போது என் கண்ணிலே அவன் படுகிறான். நான் அப்பொழுது கூட வலையொலி தளத்தில் தானே பேசியிருக்கிறோம், தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் பேசவில்லையே, வணக்கம் தோழர் என்று தான் நான் சொன்னேன். பதிலுக்கு அவன் ஒரு சிரிப்பை சிரித்து நாங்கள் கடந்து போய்விட்டோம். ஓகே சார். இது நேற்று காலையில் 11 மணிக்கு நடந்தது. ஓகே. மாலை 3 மணி அளவில் சாராயம் விற்ற அந்த வீட்டிற்கு அருகில் நான் கடுமையாக காவல்துறையை வசைபாடி பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு ஊரினுடைய நடு மையத்தில் இப்படி சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது, இந்த இடத்தில் விற்பது காவல்துறைக்கு தெரியாமலா இருந்திருக்கும் என்றெல்லாம் பேசி முடித்துவிட்டு 3 குழந்தைகளை இழந்த 3 குழந்தைகளை விட்டு போன அந்த பெற்றோர்கள், 3 குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிற அந்த குழந்தைகள், அதுகளை ஓடி நின்றுச்சுங்க. மடியில் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு அதுகள்கிட்ட கேட்டேன் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லும்போது தான் அந்த ஓமம் வாங்கி வந்தது சாராயம் மாற்றி குடிச்சிட்டாங்க. இந்த விடயத்தை நான் பேசி கொண்டிருக்கிற போது இந்த சேட்டை துரைமுருகன் என்னை தேடி இருக்கிறான். என்னிடத்திலே சொன்னார்கள், உங்கள் சாட்டை துரைமுருகன் உங்களை கூப்பிட்றான்னும் போது நான் பிள்ளைகளிடம் பேசி கொண்டிருக்கிறேன், முடித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அவன் எனக்காக ஏதோ காத்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் முடித்து விட்டு வெளியிலே வருகிறேன். விபி ராக்கர்ஸ் சேனல் என்கிற ஒரு யூடியூப் சேனலுடைய நிர்வாகி, அவர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர், வடிவேல் என்பது அவர் பெயர். அவர்தான் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணத்தை தொடர்ந்து அவருடைய வலையொலி தளத்தில் பதிவிட்டு வருகிறார் இன்று வரை. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த சாராயம் வித்த இடத்துல போய் வீடியோ எடுத்துக்கிறாரு. அந்த இடத்துல இவன் பேசிக்கிட்டு இருக்கான் சேட்டை துரைமுருகன். என்ன பேசுகிறான்னு சொன்னால், நான் இப்போ வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்ததை போகுது அந்த கதவில் ஒட்டப்பட்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் படம் ஒட்டப்பட்டிருக்கிறது. அது உதயசூரியனுக்கு வாக்களிப்பீர் என்கிற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. அந்த ஸ்டிக்கரை பார்த்து இவன் சொன்னான், இவன் தான் தமிழ்நாட்டினுடைய மொத்த சாராய வியாபாரி, இந்த வீட்டில் வாழ்ந்தவன் இந்த கிளை வியாபாரி என்றெல்லாம் ஒருமையில் பேசி கொண்டிருப்பதை எங்கள் காதுகளாக நாங்கள் கேட்டோம். அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அவன் இன்னொன்றையும் சொன்னான். அவனுடைய உதவியாளர்கிட்ட கேட்குறான், இங்கே எத்தனைப்பா செத்து போனாங்க அப்படின்னு கேட்டான். அவன் சொல்கிறான், 35 ஒரு 37 அப்படிங்கிறான். இன்னும் ஒரு 30 செத்தா நம்ம இங்கே அரசியல் பண்ணிடலாமா என்ற ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தையை அவன் பேசுகிற போதுதான் நாங்கள் கோபப்பட்டோம். நான் கேட்டேன், என்ன இவ்வளவு அசிங்கமாக கேவலமாக அப்படி அரசியல் பண்ணுறீங்க, பணத்தின் மீது அரசியல் செய்ய வேண்டிய இடமா இது என்று நான் கேட்டேன். வடிவேல் தோழர் என்ன செஞ்சாங்க, படம் பிடிச்சிட்டு இருந்தோன்னா அவரை அடிச்சிட்டார். யார்? சேட்டை துரைமுருகன் வடிவேலை அரைஞ்சிட்டாரு. உடனடியாக அவன் காரில் ஏறி கார் புறப்படும் போது நாங்கள் பின்னாடி ஓடுறோம் வண்டியை மறிப்பதற்காக. எங்களோட பொதுமக்களும் சேர்ந்து கொண்டார்கள். இவன் யார், எதுக்காக வந்தான், எதுக்காக அடிச்சுட்டு போனான் அப்படின்னு பொதுமக்கள் கேட்க கூட்டமாக ஒடியாராங்க. நான் போய் காரை நிறுத்துறேன். அது சாட்டை துரைமுருகன் அடித்தது ஒரு யூடியூப் சேனலோட கேமராமேனை இல்லை, யூடியூப் சேனல் நிர்வாகி ஓகே, வடிவேல் என்கிற நிர்வாகி தான் முதல்ல அறையினான். இப்போ அவர் தோழர் அடிச்சுட்டான், தோழரை இவனை விடக்கூடாதுன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இருங்க ஏன்னா அந்த இடத்துல சரி இவர் அடிக்கணும் நார்மலாக தானே அவர் பேசி இல்லை. அவர் என்ன சொன்னார், இங்கே ஒரு 37 பணம் விழுந்துருச்சா, இன்னும் ஒரு 30 பணம் விழுந்தா நம்ம அரசியல் பண்ணிடலாம்ங்கிறத வீடியோ எடுக்கிறார். ஓகே, வீடியோ எடுக்கிறனால இவர் கோவம் வந்துருச்சு. அவரை போய் அடிச்சிடுறாரு. அவர் வீடியோ அதில் பதிவாகலை, நாங்கள் போட்டு பார்த்தோம், அது பதிவாகவே இல்லை, அதுக்குள்ளே அடிச்சிட்டார். ஓகே,
அதற்கு பிறகு நாம் எதற்காக அடித்தீர்கள், என்ன காரணம், இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இது போன்ற சம்பவங்களை நிகழ்த்தவா இங்கே வந்தீர்கள் என்று நான் கேட்டேன். அவன் வந்த கார் வந்து இனோவா காரு, கருப்பு கலரு, அதில் பதிவெண்ணே இல்லை. உள்ளே வந்து ஒரு 10 பேர் குண்டாந்தடிகளாக அவன் அடியாட்களை கொண்டு வந்திருந்தான். ஓகே. நான் போய் மறித்து எதுக்காக அடிச்சின்னா, கண்ணாடி இறக்கிவிட்டு ஒன்றையும் உதைக்கணுடான்னு சொன்னான். இறங்கு உதப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இறங்கி வந்து கை நீட்டும் போது எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்காக நாங்கள் திருப்பி தாக்க வேண்டிய ஒரு சூழல் அந்த இடத்துல ஏற்பட்டது. நாங்கள் அடித்தோம். ஏன்னா அந்த வீடியோல நீங்க அடிச்சதுதான் சார் அதுல வந்து அவர் பேசினது அதுல ரெக்கார்ட் ஆகல. இதுல என்ன செய்தின்னு சொன்னா, மக்கள் திருப்பி, ஏன்னா 3 நாட்களாக அந்த மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். இவன் நேற்று தான் வர்றான். இந்த மக்கள் என்னை அடிக்க பாய்கிற போது என்னை சுற்றி வளையம் போட்டு விட்டார்கள், பெண்களும் ஆண்களுமே. சில பெண்கள் அண்ணனை அடிச்சுன்னா நடக்கிறதே வேறேன்னு சொல்லிலாம் அந்த இடத்துல பேசுகிறாங்க. ஏன்னா என் முகம் தெரிந்த காரணத்தால் நான் அவர்களை ஆசுவாசப்படுத்தி பொறுமையாக இருங்கள் அப்படிங்கும்போது சில மக்கள் போய் காரை அடிக்கிறாங்க. அடித்து உடனடியாக நீங்கள் கிளம்பு, இல்லைன்னா உன்னை உதச்சிருவோம்னு சொல்லி அந்த ஊர் மக்களே பேசுகிறார். என்ன காரணம்னு சொன்னால், அவன் என்ன பேசுகிறான்னா, எல்லா இடத்துலையும் பேசிட்டு வந்தது, மக்கள் சொன்னதை சொல்லுகிறேன். எதுக்கு 10 லட்சம் வாங்கினீங்க, எதுக்கு குடிச்சிங்க, உங்களை யார் குடிக்க சொன்னது, இப்படி எடக்கு முடக்காக இழந்த வீடுகளில் தவித்து கொண்டிருக்கிற பெண்களிடத்தில் போய் அருவருப்பாக பேசுவது. 10 லட்சம் பணம் வாங்கிட்டீங்களா நீங்கள், அப்புறம் எதுக்கு அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறது. இந்த திருமாவளவன் 10,000 கொண்டாந்து கொடுத்தானாங்களோ ஒருமையில் பேசுவது. யார்கிட்ட போய் வசூல் பண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க, எவன்கிட்ட கொள்ளையடிச்சு கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னு தெரியல. இது போன்ற தகாத வார்த்தைகளை பேசியதனுடைய விளைவுதான் மக்களே அடிக்க கிளம்பினார்கள். அதற்கு பிறகு அந்த வண்டியை அடித்து கிளம்பு, முதல்ல நிற்காத அப்படின்னு சொல்லி மக்களை துரத்தி விட்டார்கள். 4:45 மணிக்கு அந்த வண்டி துரத்தப்பட்டு விட்டது. இல்லை, நாங்கள் மற்ற வேலைகள் இருக்குது, நம்ம எதற்காக வரலை, நம்மை நாமே ஆசுவாசப்படுத்தி கொண்டு மீண்டும் பிரேதம் வந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்தவனும் உடனே அந்த வீட்டுக்கு நாங்கள் அங்கே போகிறோம். போயிட்டு மற்ற வேலைகளை நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். என்னென்னா, அந்த குளிரூட்டி பெட்டிகளை அடுக்கி அவரை இறக்கி அதுக்குள்ள வைக்கிற வேலை, அதை பக்குவப்படுத்துகிற வேலையை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஒரு 5:30 மணி வாக்கில் ஒரு ட்விட்டர் வந்திருக்கு, எக்ஸலத்திலேருந்து சாட்டை துரைமுருகன் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறான் என்று நண்பர்கள் எனக்கு அனுப்பி வைத்து அதை பாருங்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய படத்தை போட்டு பின்னால் வீரப்பனார் படத்தை போட்டு, முகில் வீரப்பன் என்கிற ஒரு குடிகாரன் அங்கே இருக்கிற பெண்களிடம் இழிவாக நடந்து கொள்ள முயற்சித்த போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் தடுத்து அவரை ஒதுக்கிவிட்டனர் என்று எக்ஸலத்திலே ஒரு பொய்யான போலியான செய்தியை வெளியிடுகிறான். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நமது வலையொலித்தளத்திற்கு வந்து என்றைக்காவது தேநீர் குழம்பி அருந்திய வரலாறு உண்டா? இதுவரை நான் சாப்பிட்டதே கிடையாது. நான் எப்படி மது அருந்துவேன்? நான் மது பக்கமே செல்லாதவன். இவர்களைப் போல வெள்ளிக்கிழமை இரவு 3-4 வாகனங்களில் பாண்டிச்சேரி போய் சரக்கை குடித்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வருகிற தலைவன் அல்ல, தலைவனிடத்திலே வளரவில்லை நாங்கள். இனமானத்துடைய தேசிய தலைவன் பிரபாகரன் கரம் பிடித்தவர்கள் நாங்கள். 2009ஆம் ஆண்டு இறுதி ஈழ யுத்தத்தில் கொத்து கொத்தாய் மக்கள் செத்து கொண்டிருக்கிற போது ரத்தங்களையும் மருந்து மாத்திரைகளையும் அனுப்பிய பெருமை எங்களுக்கு உண்டு. துப்பாக்கி முனையில் நேருக்கு நேராக நெஞ்சை நிமிர்த்தி களத்திலே நின்று போராடியவர்கள். கர்நாடக அரசு தமிழர்களை வஞ்சிக்கிறதே என்கிற எண்ணம் தோன்றியதால் வீரப்பனாரிடத்திலே போய் இணைந்து கொண்டு அதிரடிப்படை நீட்டுகிற ஆயுதங்களுக்கு முன்னால் நெஞ்சை பிளந்து காட்டிய கூட்டம் நாங்கள். எங்களை பார்த்து போலிகள் என்று சொல்லுகிற இந்த பொய்முகங்கள், நான் கேட்குறேன், பிரபாகரனுக்கு இவனுக்கு என்ன தொடர்பா? பிரபாகரன் இவன் அறிந்ததுண்டா? இல்லை, ஆனால் சாட்டை துரைமுருகனும் பிரபாகரன் சார் வந்து என்னோட தலைவர் தானே சொல்லிட்டு இருக்காரு. தலைவர் என்பவன் அங்கே வீழ்ந்து கிடக்கிற மக்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற இடத்தில் இருப்பவன் தான் தலைவனுடைய தம்பிகளாக இருக்க முடியும். விழுந்து கிடக்கிற பிணத்தின் மீது அரசியல் செய்கிறவன் எப்படி பிரபாகரனை தலைவனாக இருக்க முடியும்? ஒன்று. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், இறுதி யுத்தத்தில் குடித்துவிட்டு கும்மாளம் போட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்னை பார்த்து குடிகாரர் என்று பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? வக்கற்றவர்கள் இவர்கள். சரி, இப்போ அவர் போட்ட அந்த எக்ஸிட் விட்டுக்கு உங்களோட பதில் என்னவா சார் இருந்தது? நான் கேட்குறேன், நான் குடிகாரன் போல தெரிகிறேனா? மதுப்பழக்கம் அருந்திய முகம் போல இருக்கிறதா? இல்லை, உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு உங்களை பற்றி தெரியும். நெருங்கிய நண்பர்கள் மட்டுமல்ல, என்னை அறிந்த தமிழ்நாடு முழுக்கவே நான் இன்றைக்கும் மதுபோதைக்கு எதிரானவன், தேநீர் குழம்பியை அருந்தாதவன் என்று தான் எல்லோரும் சொல்லுவார்கள். இவனை போல பாண்டிச்சேரியில் போய் குடிச்சுவிட்டு கும்மாளம் போட்ட கூட்டம் நாங்கள் அல்ல. நான் வீரப்பனார் நிழல் பட்டு நடந்தவர்கள் நாங்கள். சில பேர் கமாண்டில் கீழே எழுதுறான், அவன்லாம் தற்குறிகள், ஒரு நாள் சந்தனக்காடுகளில் அவன் நடக்க முடியுமா?
ஒரு நாள் சந்தனக்காடுகளில் நடந்து பாரு பார்ப்போம். அந்த இருண்ட காட்டுக்குள் கேலித்தனமானவர்கள், கோமாளித்தனமானவர்கள் தான் நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சியிலே திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்கி இந்த மரணத்தை மடைமாற்றம் செய்வதற்கான யுக்தியை கையாண்டுதான் சாட்டை என்கிற இந்த சேட்டை துரைமுருகனை சீமான் அனுப்பி வைத்திருக்கிறார். இதுவரை சீமான் போனதுண்டா? கள்ளக்குறிச்சியில் மாண்டு போனவர்கள் என்ன சிங்களவர்களா, இல்ல கன்னடக்காரர்களா? அப்பாவி தமிழர்கள் மாண்டு போயிருக்கிறார்கள் 56 பேர். இதுவரை செல்லாத இந்த வக்கற்ற தலைமை இந்த நாட்டிலே அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் 3 நாட்களாக உறக்கம் இல்லாமல் உணவில்லாமல் அந்த மக்களோடு மக்களாக நின்று போராடி கொண்டிருக்கிறார். அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார். வருகிற 24ஆம் தேதி எனது தலைமையில் வள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று அறிவிக்கிறார். இதுவரை என்ன கிழித்தார்கள் நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய இந்த தம்பிகள்? அதன் தலைவன் என்ன செய்தான்? இந்த சேட்டை போன்ற, நான் சொல்றேன், நேருக்கு நேராக நெஞ்ச நிமித்தி நின்று பாரு, வா போப்பான், நீ நானான்னு பார்த்துருவோம். மக்கள் கூடுகிற இடத்தில், சோகமாக இருக்கிற இடத்தில், கதறுகிற இடத்தில் ஒரு கலவரம் செய்துவிடக்கூடாது என்பதில் கட்டுப்பாடாக நாங்கள் இருந்தோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் திருப்பி தாக்க வேண்டிய ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டது. நாங்கள் தாக்கினோம். இதில் எங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது. ஆகையால் போகிற இடமெல்லாம் உதைவிழுகிற வாயை அடக்கிக் கொள்வது நல்லது. செல்லுகிற இடமெல்லாம் போய் மக்களை சிதைக்கிற ஒரு சம்பவத்தை தொடர்ந்து இந்த சேட்டை துரைமுருகன் செய்து கொண்டிருக்கிறான். முதலமைச்சரை மிக கீழ்த்தரமாக இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறான். உடனடியாக அவனை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும். இல்லை சார், ஆக்சுவலி சவுக்கு சங்கர் சாரும் வந்து இப்படிதான் ஆளும் அரசை விமர்சனம் செய்வாங்க. எப்பயுமே ஆளும் அரசை விமர்சனம் செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லை சார். நிறை குறைகளை சொல்றது தானே ஜனநாயகம். ஸோ அப்படி இருக்கும் போது ஆளும் அரசை தகாத வார்த்தைகளை சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறை குறைகளை சொல்லி இந்த மாதிரி விமர்சிக்கிறது தவறு இல்லை இல்லையா? இது நிறை குறைகளை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரை, மக்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சரை இவன் ஒட்டுமொத்த சாராய வியாபாரி என்று மரியாதைக்குரிய முதல்வரை பார்த்து பேசுகிறான் என்றால் இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இதுதான் ஜனநாயகமா? இலவு வீட்டில் வந்து அடிப்பது தான் ஜனநாயகமா? இவர்களுடைய அரசியல் எதை நோக்கி பயணிக்கிறது? ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நீ கைகளை நீட்டினால் நாங்கள் ஆயுதங்களை தூக்குவோம். எச்சரிக்கை. இல்லை சார், ஆக்சுவலி இதுவே நம்ம வந்துட்டு ஒரு வன்மத்தை உருவாக்குற மாதிரி இருக்காது. ஏன்னா உங்களை பார்த்து பின்பற்றக்கூடிய அந்த நபர்களுக்கு இது ஒரு முன் உதாரணமாக ஆகாது. ஏன்னா அந்த வீடியோவை பார்க்கும்போது அவர் அமைதியா நிக்கிற மாதிரியும் நீங்க தான் சண்டை போடுற மாதிரியும் அந்த வீடியோ இருக்கு. மேபி அது ரெக்கார்ட் பண்ணது அவ்வளவுதான் இருந்திருக்கலாம். பட் அதை பார்க்கும் போது அப்படிதான் இருக்கு. இல்லை, நான் ஒன்று கேட்குறேன், இன்னும் 30 பிணம் விழுந்தா அரசியல் செய்யலாம்னு சொல்ற அருவருக்கத்தக்க விஷயத்தை எங்கே வந்து பேசலாம்? அது பேசுவது முறையா? இல்லை, பேசுறது தப்பு தான். இது நீங்க வெளியில சொன்னதுக்கு அப்புறம் தான் இது தெரியுது. இல்லை, நான் கேட்குறேன், யாருக்கு கோபம் வராது? அங்கே இருந்த பொதுமக்கள் விட்டுருந்தா கொண்டிருப்பாங்க. நீங்கள் திருப்பி போவாங்க கள்ளக்குறிச்சிக்கு, உரிச்சு தொங்க விட்டு வெளியில் அனுப்புவாங்க. பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். இப்போவும் சொல்கிறேன், சீமான் வாயை அடக்கி கொண்டு போய் அந்த மக்கள்கிட்ட ஒழுங்கு மரியாதையாக போய் பேசிட்டு வந்தால் மரியாதை கிடைக்கும். இல்லைன்னா ஓட ஓட விட்டு அடிப்பார்கள் அந்த மக்கள். ஏன்னா அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க. இல்லை சார், இப்போ இந்த சம்பவம் சீமான் சார் கண்டிப்பாக போயிருக்கும். ஏன் இன்னும் அதை பற்றி அவர் பேசாமல் இருக்காரு? அங்கே மக்களை போய் பார்க்கல, அது அவருடைய விருப்பு வெறுப்பு. ஆனால் இந்த சம்பவம் வந்து அவர் கட்சிக்காரங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியும் போது அவருக்கு அதை ஆக்ஷன் எதாவது எடுக்காமல் இருப்பார். தேசிய தலைவர் உண்மையிலேயே ஒரு வீரன் தவறு செய்தால் ஈழ மண்ணில் 2 மலையை ஏற விட்டு தண்டனை கொடுப்பாங்க. ஏன் இந்த தவறை செய்தீர்கள் என்று. அந்த தலைவனுடைய வழியில் வந்தவன் என்று சொல்லுகிறவன் எல்லாம் இது போன்ற தற்குறிகளைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறான். அது நல்ல போக்கு அல்ல. அரசியல் செய்வதை அரசியலாக செய்யுங்கள். அநாகரிகமாக செய்யாதீர்கள். அருவருக்கத்தக்க வகையில் செய்யாதீர்கள். மக்களோடு மக்களாக நின்று களமாடுவதற்குத்தான் என் தலைவன் பிரபாகரன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவனுடைய பாதையில் நடைபோட தொடங்கியிருக்கிறோம். ஒரு ஆளுமை மிக்க தலைவரை இப்பொழுதுதான் நாங்கள் அடையாளம் கொண்டிருக்கிறோம். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற மகத்தான தத்துவத்தை முன்னால் நிறுத்தித்தான் அவர் களமாடி கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மையான தமிழ் தேசியம். இன்னொன்னையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சேட்டை துரைமுருகன் நேற்று வந்து என்ன பேசுகிறான் தெரியுமா? செத்ததெல்லாம் சரி தானே, அங்கேயும் ஜாதி ரீதியாக பேசுகிறாரு. அப்போ இது எதை நோக்கி பயணிக்கிறது? இவன் எப்படி தமிழ் தேசியவாதி? இவன் எதை நோக்கி பயணிக்கிறான்? ஜாதிய வன்மம் உள்ளே உருளுகிறது. இவன் எப்படி பிரபாகரனை தலைவனாக இருக்க முடியும்? சாதியே இல்லை என்று அடித்து நொறுக்கிய மகத்தான தலைவன் பிரபாகரன் வழியில் உண்மையில் நடைபோடக்கூடியவர்கள் நாங்கள் மட்டுமே. இவர்கள் போலிகள், பொய்முகங்கள். மக்கள் விரைவில் அடையாளம் கண்டு கொள்வார்கள். இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா இல்லை தொடருமா?
அவர்கள் கைகளில் தான் இருக்கிறது. நான் இன்னொன்னையும் சொல்கிறேன், எச்சரிக்கையாக சொல்கிறேன். சும்மா அந்த கை நீட்டி அடிக்கிறது எங்களுக்கு ஏற்புடையதல்ல. ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கிறீங்க. எங்களுக்கும் வழி இருக்குது, எங்களுக்கும் வழி தெரியும். நாங்கள் சட்டத்தின்பால் நிற்கக்கூடியவர்கள், சட்டத்தின் மீது கட்டுப்பட்டவர்கள். ஆகையால் நாங்கள் பொறுமை காக்கிறோம், மக்களுக்கான கடமையை செய்கிறோம். ஆகையால் தான் கள்ளக்குறிச்சியில் 3 நாட்களாக நான் இருந்துவிட்டு வந்திருக்கிறேன். மீண்டும் இரவு செல்லுகிறேன். ஓகே சார். நேற்று 4:45 மணிக்கு விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் எங்கே போனார்கள்? ஆனால் நான் இரவு 1:45 மணி வரை மயான பூமியில் தான் உட்கார்ந்திருந்தோம். ஒரு சில உடல்கள் எரியூட்டப்பட்டது. அந்த உடல்களை எரித்து முடித்ததற்கு பிறகு கோமிகி நதியிலேயே குளித்துவிட்டு நான் உடனடியாக அவசர சூழ்நிலை கருதி சென்னை வந்திருக்கிறேன். வந்ததும் நீங்கள் அழைத்ததின் பேரில் உண்மை தகவல்களை உலகத்திற்கு சொல்லியிருக்கிறேன். நிச்சயமா சார். ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு முகில் வீரப்பன் சாரா இப்படிப்பட்டவர் இல்லையே, அடிச்சு அந்த அளவுக்கு நீங்க அவ்வளோ வேகமா கோவமா பேசி கூட யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு கோவம் எதுக்கு சாருக்கு? நம்ம கூப்பிட்டு கேட்டாதான் உண்மை என்னன்னு தெரியும். நம்ம ஊடகம் மூலமா உண்மையை தெரிவிக்கிறது தான் நம்மளோட முதல் வேலை சார். அப்படி இருக்கும்போது இந்த இன்சிடென்ட் ஏன் நடந்தது அப்படின்றது உங்களை கூப்பிட்டு டைரக்டா நீங்களே சொன்னாதான் அது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பிஸி டைம்ல இவ்வளோ முக்கியமான வேலைகள் உங்களுக்கு இருக்கும் போது எங்களுக்கு கூட இந்த நேர்காணல் கொடுத்தீங்க. இதுக்கப்புறமும் நீங்க நைட் அங்கே போறீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். இப்போ அந்த கள்ளக்குறிச்சிக்கு இதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். 56 பேருக்கு மேற்பட்டவர்கள் உயிருக்கு போராடுகிறார்கள். டயாலிசிஸ் என்கிற முறையை இப்பொழுது பின்பற்றி அந்த உயிர்களை காப்பதற்கு மருத்துவக் குழு போராடி கொண்டிருக்கிறது. இப்போ எனக்கு காலையில் 11 மணி தகவல் படி 4 பேர் இன்றைக்கு இறந்து விட்டதாக செய்தி. இன்னும் மேற்கொண்டு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இன்னொன்று இதில் 4 பெண்கள் அடங்குவார்கள் இந்த இறப்பில். அதில் ஒரு பெண்ணு மாற்றி குடிச்சிட்டாங்க. மீத 3 பெண்கள். நான் அந்த முகத்தை போய் பார்க்குறேன். எல்லாம் ஒரு 60 வயதை கடந்த பெண்கள் தான். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, சித்தாள் வேலைக்கு கூலி வேலைக்குங்க நான் 200க்கோ 300க்கோ போவோம். 50 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் சாராய பாக்கெட்டு கிடைக்குமோ அதை குடிச்சுவிட்டு ஏதோ நிம்மதியாக இரவு படுத்துக்கிட்டு திருப்பியும் காலையில் நாங்கள் வேலைக்கு போகணும். அதுக்காகத்தான் நாங்கள் குடித்தோம்னு சொல்லி குடித்தவர்கள் சொன்னார்கள். ஒருத்தரை நான் சந்தித்தேன். ஒருத்தர் சொன்னார், இவனடா உசுரோடு போயிட்டுருக்கிறான்னு கேட்டார் ஒருத்தர். நான் கேட்டேன், ஏங்க அவர் போகக்கூடாதான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லைங்க இவன் டெய்லி குடிப்பேன், எப்படி தப்பிச்சான்னு தெரியலன்னு. அவரை கூப்பிட்டேங்க வாங்கன்னு. என்னங்க இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே என்னை கையெடுத்து கும்பிட்டு சொன்னார், நான் 2 மாதம் ஆச்சு குடியை விட்டு, அதனால் நான் உயிர் பிழைச்சிட்டேன்னு சொல்கிறேன். இந்த தன்மை அது மட்டும் இல்லைங்க, நூற்றுக்கணக்கான காவல்துறை இங்கே குமிக்கப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மாவட்டம், வேலூர் மாவட்டம், எங்கெங்கேயோ இருந்து காவலர்கள் பாவம் அவங்கெல்லாம் இரவு பகலாக பாதுகாப்பிற்காக அங்கே அவங்க பரிதவித்து நிற்கிற அந்த காட்சி. அதில் அயோக்கியம் இருப்பான், நம்மளுக்கு தெரியும் அந்த அயோக்கியனை. ஆனால் ஒரு 13 17 காவல்துறையை சேர்ந்தவர்கள் அந்த உள்ளூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி கையூட்டு வாங்கி கொண்டு இது போன்ற சம்பவங்களை அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்றால் இத்தனை காவலர்கள் அங்கே துன்பப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். 100-150 மீட்டரில் சாராயம். அப்போ கல்வராயன் மலை இப்பொழுது நேற்றைய தினம் காவல்துறை மலையே அலசியிருக்கிறாங்க. 90 இடங்களில் ஊழல் போட்டிருக்காங்க. அந்த கல்வராயன் மலையிலிருந்து ஊறி வருகிற அந்த நீர் தான் கோமிகி நதி. அந்த கோமிகி நதியினுடைய அந்த கள்ளக்குறிச்சிக்கு வருகிற அந்த இடத்தினுடைய ஓரத்தில் தான் சேசிபி விட்டு நெட்டுக்க செதுக்கி அந்த பிணங்கள் வரிசையாக அடுக்கி வாரணாசியை போல் ஒரு கள்ளக்குறிச்சியை காணுகிற அவலச்சூழலை நான் பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறேன். சார், ஆக்சுவலி இந்த கள்ளச்சாராயம் குடிக்கிறது மக்களுடைய அறியாமையா இல்லை அரசினுடைய அலட்சிய போக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா முதல்ல நமக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்க எல்லாம் தினக்கூலிகள், அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்காது. ஸோ காலையில் மறுபடியும் அவங்க வேலைக்கு போகணும்னா அவங்க குடிச்சாதான் அவங்க உடல் வெளியெல்லாம் நீக்கி அவங்க தூங்கி மறுநாள் போவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இது அரசாங்கத்தினால என்ன பண்ண முடியும்னு யோசிச்சா நமக்கு தெரியல. ஆனால் மக்களுடைய அறியாமையை போக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. அதாவது நான் என்னுடைய தாழ்மையான கருத்து, ஈழமண்ணில் நான் பார்த்திருக்கிறேன். அங்கே பனைகள் விற்கப்படும், தென்னங்கள் விற்கப்படும். அங்கே ஒரு சமத்துவமான ஒரு சூழல் இருக்கும். தமிழ்நாடு அரசு தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக நான் ஒரு தம்பியாக இருந்து வேண்டுகிறேன். உடனடியாக முழு மதுவிலக்கை அமுல்படுத்துங்கள். பனைமரத்திலிருந்து எடுக்கப்படுகிற கல்லையாவது விற்பனை செய்து அன்றாடங்காய்ச்சி மக்கள் அதையாவது குடித்து விட்டு அவர்கள் உழைக்கட்டும். இன்றைக்கு நேற்றைய தினம் பார்த்தீர்களேனா இன்னொரு குற்றச்சாட்டை சொல்லுகிறேன். கள்ளக்குறிச்சி இவ்வளவு மரணம் நடந்துக்கிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சியை சுற்றி இருக்கிற 8 ஒயின் ஷாப்புகள் இயங்கி கொண்டிருக்கிறது.
என்ன கொடுமை? அப்போ இந்த அரசு எதை நோக்கி பயணிக்கிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகையால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், உங்களுக்கு சக்தி இருக்கிறது. பீகாரில் இன்னைக்கு மதுவிலக்கு அமல்படுத்தி இன்னைக்கு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த குஜராத்தில் மதுவிலக்கு அமல்படுத்தி இருக்கிறாங்க. குஜராத்தில் கூட ஓரிரு இடங்களில் சாராயம் காய்ச்சப்பட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சி இறந்திருக்கிறார்கள். ஆனால் பீகார் இன்றைக்கும் தூய்மையாக இருக்கிறது. இன்னொரு பீகாரை தமிழ்நாடாக உருவாக்குங்கள் தயவு செய்து. இளைய தலைமுறை எல்லோரும் குடிக்கிறார்கள். போதைப் பொருள்கள் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வாருங்கள். இந்த மக்கள் உங்களை நம்பிதான் இருக்கிறார்கள். உங்களுக்காகத்தான் இந்த மக்கள் வாக்களித்தார்கள். என் மக்கள் என்று சொன்னீர்களே, அவர்கள் வாக்களித்த மக்கள் பரிதவித்து கிடக்கிற காட்சி கள்ளக்குறிச்சியிலே கண்கள் குளமாகிறது. தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முழு மதுவிலக்கை அமுல்படுத்துங்கள். கள்ளுக்கடைகளை திறந்து விடுங்கள். மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை நாங்களும் முன் வச்சு இதோட இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறோம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மக்களுக்கான நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.